ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு டயட் கஞ்சி ஒன்று பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லட்டா? ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கணுங்க. இது அளவு ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கணும். இதோட அளவு என்னென்னா 250 ml. அப்புறம் ஒரு 250 ml கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியும் 250 ml. அப்புறமா ஒரு 250 ml பார்லி அரிசி, அதையும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயத்தம்பருப்பு, அதே அளவு சேம் 250 ml. இதில் மிளகு, வெந்தயம், ஓமம், ஜீரகம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. கொள்ளை வறுத்து அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணுங்க. அதையும் வறுத்து எடுத்தாச்சு. தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வறுத்ததை தட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். இதாங்க டயட் கஞ்சியோட எல்லாத்தையும் வறுத்து வச்சதை ஆற வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சியில் பொடி பண்ண போகிறேன், ஒன்றா செப்ரேட்டாக பண்ணிட்டாங்க. இதான் கருப்பு கவுனி அரிசி பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டேன். இது பார்லி அரிசி, அதையும் ஒரு பொடி பண்ணி செப்ரேட்டாக தனியாக போட்டேன். நெக்ஸ்ட்டு கொள்ளையும் வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயத்தம்பருப்பு, அதையும் வறுத்து தனியாக வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 60 கிராம் வெந்தயம், ஓமம், மிளகு, ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இல்லை 3 போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி, 1.5 ஸ்பூன் பார்லி, கொள்ளு 1.5 ஸ்பூன், பயத்தம்பருப்பு. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நான் இந்த கஞ்சியை மோர் ஊற்றினதை சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.